கண்கட்டி வித்தை விலக ஏவல் மற்றும் பில்லி சூனியம் அகல கோமதி சக்கரம் எவ்வாறு பயன்படுகிறது? கண்கட்டி வித்தை விலக ஏவல் மற்றும் பில்லி சூனியம் அகல கோமதி சக்கரம் எவ்வாறு பயன்படுகிறது? சிலர் பார்த்தீங்கன்னா நம் முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் அதாவது ஏவல் சூனியம் செய்வார்கள். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மந்திரம் தந்திரம் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் தப்பித்து கொள்ளதான் இந்த கோமதி சக்கரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், நாங்கள் 24 கோமதி சக்கரம் தருகிறோம். அதில் 8 கோமதி சக்கரத்தை இந்த பில்லி சூனியம் விலக, அதே மாதிரி கண்கட்டி வித்தை அகல பயன்படுத்த வேண்டும். ஏவல் பில்லி சூனியம் அகல எத்தனை கோமதி சக்கரம் பயன்படுத்த வேண்டும்? அதான் நாங்கள் 24 கோமதி சக்கரம் தருகிறோம். அதில் 8 கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் கங்கை நீர் அல்லது தூய்மையான நீரில் அதை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். இது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒரு தரிசு நிலத்திற்கு செல்ல வேண்டும். அந்த தரிசு நிலத்திற்கு சென்று விட்டு, அதாவது திசைக்கு 2 கோமதி சக்கரம், அதாவது 4 திசையில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இருக்கு இல்லையா, அந்த 4 டைரக்ஷன்லேயும் 2 கோமதி சக்கரத்தை உங்கள் கைகளால் வலது கைகளால் தூக்கி எறிய வேண்டும். இப்படி எறிந்துவிட்டு அந்த இடத்தை பார்க்காமல் வர வேண்டும். வீட்டிற்கு வந்துவிட்டு உங்கள் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி நீங்கள் செய்வதால் பில்லி சூனியம் யாராவது உங்களுக்கு செய்திருந்தால், கண்கட்டி வித்தை செய்திருந்தால், அந்த பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுபடுவீர்கள். உங்கள் குடும்பம் செல்வ செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு எங்களோட வெப்சைட் sripoojashop.com பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.